வந்துட்டேங்க. ஹை மார்க் பண்ணிடுங்க மேல. ஓகேவா? லோ வந்து கீழே மார்க் பண்ணிடுங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல. ஓகே சரியா? ஃபுல்லா உடச்சிருங்களா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு. சரி ஃபுல்லா வச்சிருங்க. லோ மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ கொஞ்சம் சுருக்குங்க சேட்டா, கொஞ்சம் லைட்டா சுருக்குங்க. ஜூம் அவுட்டா? ஜூம் அவுட். இப்போ மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்க இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீ தான். அது கீயை மார்க் பண்ணுங்க. ஒரு கீ சப்போர்ட்டா மார்க் பண்ணுங்க. இது இல்லைங்க, இதுக்கு மேல. இதுவா? இங்க இப்பயா மார்க்கெட் ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு அது. கடன் மார்க்கெட் கீழே இருக்கு. ஆமா, இப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருக்கு மார்க்கெட். சரியா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ட்ரெண்ட் லைன் போட்டாலுமே ட்ரெண்ட் லைன்ல பிரேக் பண்ணிருக்கு. சரியா? டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் போட்டுக்கலாம். நீங்க இருந்து இங்க அப் ட்ரெண்ட் போட்டா கூட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே உடைச்சிருக்குது. உடைச்சி ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. சரியா? ஆமா, இப்போ வந்து நீங்க எனக்கு என்ன தடவை பண்றீங்க, வீக்லி போங்க. ஒரு பாக்ஸ் ஒன்று போடுங்க இந்த இடத்துல. இந்த பாக்ஸ் கேக்குறீங்களா? பாக்ஸ் போடுங்க. சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருக்கு மார்க்கெட். கரெக்டா இந்த லோ வரைக்கும் வரணும். கண்டிப்பா வரணும். சரியா? கண்டிப்பா லோ வரைக்கும் வரணும். சரியா? இப்போதைக்கு மார்க்கெட் வந்து டேல போங்க. நீங்க ட்ரெண்ட் லைன் போடலாமா இந்த இடத்துல? ட்ரெண்ட் லைன் போட்டாலும் ட்ரெண்ட் லைன் இதாகும். இந்த இடத்துல பாக்ஸ்ல எப்படி ட்ரெண்ட் லைன் போட முடியாதுல்ல. கேட்டேன், டேக்கு போயிடுங்க. போயிடலாமா? சுருக்குங்க, நல்லா சுருக்குங்க. எவ்வளவு பெருசா ஆகிடுங்க. சுருக்கணுமா? ஓகே, அவ்வளவுதான். இப்போ வந்து ரன் பண்ணுங்க. இந்த கேண்டல்ல பிரேக் பண்ணுச்சுன்னா வந்து இப்போ இங்க கீழே ஒரு இது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இல்ல கொஞ்சம் ஜூம் பண்ணி லெஃப்ட்ல தள்ளுங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி லெஃப்ட்ல தள்ளுங்க. மேல தூக்கிடுங்க, லெஃப்ட்ல தள்ளுங்க. சொல்லிருங்க. அதுவே வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி தான் இருக்கு. நான் அதை எடுக்க மாட்டேன். நான் எனக்கு 1% 1.5% இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மேல தூக்குங்க. அது கீழே வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கு பாருங்க. கீழே ஒரு சப்போர்ட் அதுவா? ஆமா, கீழே ஒரு சப்போர்ட் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கா? ஓகே. இல்லங்க, அது கீ சொன்னா வைங்க. நான் சொல்றது கேளுங்க. அது கீ சொன்னா வச்சிருங்க. கொஞ்சம் லெஃப்ட் தள்ளுங்க, கொஞ்சம் லெஃப்ட் தள்ளுங்க சார், கொஞ்சம் லெஃப்ட் தள்ளுங்க. நான் சொல்றேன், பொறுமையா தள்ளுங்க, பொறுமையா தள்ளுங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா? இது கீழே ஒரு சப்போர்ட் வருது பாருங்க. மேல 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 இங்க கரெக்டா வச்சுங்க. கீழே வாங்க. நான் 124 சொல்றேன் பாருங்க. அங்கதாங்க, கொஞ்சம் கீழே 124 கீழே வாங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க. 123ல இருக்குங்க. அதாங்க, இங்க இடத்துல நிறைய சப்போர்ட் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட். ஆமா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே வருங்க. சரியா? இது வேணா இது வரைக்கும் ஃபால்ஸ் பிரேக் என்ட்ரி கூட இருக்கலாம்ல, ஃபேக் அவுட்டா கூட இருக்கலாம்ல. ரன் பண்ணுங்க. ஓகே, கரெக்ட். எல்லாமே வந்து லோவர் லோ தான் வச்சிருக்கு. கீழே டவுன் ட்ரெண்டா தான் வந்துட்டு இருக்கு எல்லாமே. சரிங்களா? இப்போ மார்க்கெட் வேணா இங்க இன்வெர்டட் ஆம்பர் இருக்கறதுனால கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வர வாய்ப்பு இருக்கு. மேல எடுங்க, மார்க்கெட் ரன் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு செல்லிங் ட்ரீ போடலாம். செல்லிங் ட்ரீ போடுறீங்களா? போடுறேன். Are you sure? எஸ் ஷூர். வேணா இன்னொரு கேண்டில் ரன் பண்ண விட்டு போடலாமா? என்ன பண்ணலாம்? இன்னொரு கேண்டில் ரன் பண்ணுங்க. இன்னொன்னு ஜூம் பண்ணுங்க, கேண்டில் ஜூம் பண்ணுங்க. ப்ரோ கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ப்ரோ, ஒன்றும் தெரியல. ரொம்ப சின்னதா இருக்கு. சப்போர்ட்லயே 2-3 கேண்டில் ரியாக்ட் ஆகுது. கேண்டில் ஜூம் பண்ணுங்க ப்ரோ. கேண்டில் பெருசு பண்ணுங்க. ரன் பண்ணுங்க பாப்போம்.
அடுத்த கேண்டில் லைன் சார்ட் வைங்க. லோவர் லோவை உடைத்திருக்கிறது மார்க்கெட், அதெல்லாம் சப்போர்ட்டை உடைத்திருக்கிறது. அப்புறம் கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் போங்க. செல் என்ட்ரி போடுங்க பிரதர். Are you sure? எஸ் ஷூர். இதை கொஞ்சம் நல்லா பாத்தீங்களா? கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த இடத்த உடச்சிருக்கான்னு பாருங்க. ஒரு சேஃபா இல்லையான்னு பாத்துக்கோங்க. ஆனா பட் அந்த டோஜியை உடைக்கல, இது மட்டும் தான் உடைச்சிருக்கு. சேஃபா என்னன்னு பாத்துக்கோங்க. You want to be decide all thing. டோஜி உடைக்கல, பட் ஆனா லோவர் லோ உடைச்சிருக்கு. சரியா? கையில ஈக்குவலா இருக்க. அதான் ஈக்குவலா இல்லைங்க. ஓ சரி, ரைட், ஓகே. இந்த பார்த்துக்கான லேர்ன் பண்ணுங்க. லைன் ஸ்டிக்ல லைன் சார்ட்ல வந்து எல்லாம் அப்படித்தானே காட்டுது. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பெரிய லாஸ் வழிவகுக்கும். புரியுது. இப்ப சொல்லுங்க. இப்போ உடைத்து விட்டது போடுங்கள். சரிங்களா? ஆமா. ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டில் மேல வைங்க. இந்த கேண்டில் மேலயா? அந்த மேல லைட்டா மேல தூக்குங்க. போதும். மார்க்கெட் 1:2 அது லெஃப்ட்ல தள்ளுங்க. ரைட், ஓகே. ஓகேங்க, விடுங்க பாப்போம். எல்லாம் உடைச்சு விட்டது, விடுங்க. Sure? Sure. All the best, boss. நீங்க இன்வெர்டர் ஹேமர் வச்சிருக்கு. சப்போர்ட்ல இன்வெர்டர் ஹேமர் வச்சிருக்கு. சப்போர்ட்ல இன்வெர்டர் ஹேமர் வச்சிருக்கா, இல்ல ரெசிஸ்டன்ஸ்ல இன்வெர்டர் ஹேமர் வச்சிருக்கா? இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் தான். இன்வெர்டர் ஹேமர் வச்சிருந்தா இன்வெர்டர் ஹேமருக்கு அடுத்த இதுல தான் நான் என்ட்ரி எடுக்கணும். எடுங்க, அடுத்த சாட் போங்க, அடுத்த இது போங்க. அடுத்தது உடைக்கவே இல்லையா? நிறுத்துங்க. ஸ்பின்னிங் டாப்ப மேல வச்சிருக்குது. இப்ப நான் என்ன பை போடுறதா, இதை என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு விஷயத்த மட்டும் பண்ணீங்கன்னா எத்த பாருங்க, ஃபுல்லா இம்பல்ஸ் இருக்கு. மார்க்கெட் ரீடெஸ்ட் இல்லாம போடு, கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ரீடெஸ்ட் எடுக்கும். அவ்வளவுதான். ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ட்ரெண்ட் வரும். ஆமா, அந்த ரீடெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரீடெஸ்ட்டுக்கு இப்போ வந்து போடணும், பை போடணும். ரீடெஸ்ட்டுக்கு பை போடணும். அப்ப சரி, ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுங்க. ரெக்டாங்கிள் ரீடெஸ்ட் கேட்டீங்களா? ரெக்டாங்கிள் எடுங்க. ஃபுல்லாவே ஒரு ரெக்டாங்கிளா இறக்குங்க கீழே. அப்படியே சைஸ் வந்து கீழே வரைக்கும் டிராக் பண்ணுங்க. அந்த கீழே இருக்குல்ல கார்னர், இந்த கீழேனா எது கீழே? அப்படியே கீழே வரைக்கும் டிராக் பண்ணுங்க. இப்ப 50% வந்து பார்த்தா அந்த ரெட் லைன் தான் 50% எனக்கு. சரியா? இப்ப அந்த ரெட் லைன் வரைக்கும் போதான்றதை நான் செக் பண்ணிக்கணும் நானு. சரியா? பை என்ட்ரி இருங்க. இந்த இடத்துல வந்து உடையட்டுங்களா? சரி, ஆமா. இப்ப ஐயும் உடைக்கல எனக்கு. ப்ரீவியஸ் ஐ உடைக்கல. நீ விடுங்க. நான் அந்த அளவுக்கு எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு டாலர் வேஸ்ட் பண்ண விரும்பல. சூப்பராகவே ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. என்ன மேன் இருக்கு மார்க்கெட்ல, அதை மட்டும் பாருங்க. அதாவது இது ஃபேக் அவுட், ஓகேங்களா? இந்த ஏரியா ஃபுல்லா ஃபேக் அவுட். எது ஃபேக் அவுட் சொல்றீங்க? கீழ இருக்கிறது ஃபேக் அவுட்ன்றீங்களா? ஆமா. ஓகே, இது ஃபுல்லா ஃபேக் அவுட் தான். இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, ஒரே ரேஞ்சில ரியாக்ட் ஆகுது. இது வந்து நல்ல கீ ஏரியா, ரைட்? இந்த ரெட் லைன். ஆமா. சோ அந்த ரெட் லைன் வந்து என்ன ரியாக்ட் ஆயிருக்கு? இப்போ சப்போர்ட் ஆக்ட் பண்ணிருக்கா? ஆமா, சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு அந்த ஃபேக் அவுட்ட தாண்டி இப்போ சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகுது. அந்த சப்போர்ட் முன்னாடி இருக்கு பாத்தீங்களா? இந்த இது நான் வச்சு காமிக்க பாத்தீங்களா? ஆமா. இது வந்து ப்ரீவியஸ் லோவா? அதாவது இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு ப்ரீவியஸ் லோவா? ஆமா. சோ இந்த லோவை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் கீழ. அதர்வைஸ் மார்க்கெட் என்ன மேல தான் போலாம். இந்த கன்சாலிடேஷன் உடைச்சு நம்மளோட ரெட் லைன் டார்கெட் கூட அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா. தெளிவான ஒரு அதே மாதிரி இந்த கேண்டில் ஸ்டிக்கோட நம்ம கன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கோம். ஹேங்கிங் மேன் சப்போர்ட் லெவல்ல வந்துச்சு அப்படினா என்ன சொல்லிருக்கோம்? ஹேங்கிங் மேன் சப்போர்ட்ல வந்திருக்குன்னு வைங்களேன். நியூஸ் பேப்பர் பாருங்க. அதோட ஹையை உடைச்சா அதோட ஐயா அடுத்து உடைச்சா பை என்ட்ரி. இங்க என்ன நடந்திருக்கு? ஐயா உடைச்சிருக்கு. அது இல்லாம ஸ்பின்னிங் டாப் ஐயும் உடைச்சிருக்கு. சரியா? அப்ப வந்து பை என்ட்ரி தான் போனோம். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பேர் என்ன? இந்த 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பேர் என்ன?
இதுதானே Star. மார்னிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார் மார்னிங் ஸ்டார் எந்த ஏரியால வந்துருக்கு? சப்போர்ட்ல வந்தா பை தான். இருக்கு அப்ப பை என்ட்ரி போடலாம். ஐஎன்டி போடலாமா? போடலாம் போடுங்க. அந்த இது வரைக்கும் போடுங்க. அந்த ரெட் லைன் 126.126.975 போடுங்க. அதான். ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நம்மளுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் கீழே வைங்க. அதான். கீழே. ஆமா. டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் பாருங்க, தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸா வந்துச்சா? ஆமா. கரெக்ட்டா வருது பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் வருதா? ஆமா. அதாவது இந்த பாக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் தெளிவா பாருங்க. பாக்ஸோட ரெசிஸ்டன்ஸா வந்துச்சா? செகண்ட் டார்கெட் மேல ரெட் லைன். மேலதான். 1:2 நம்மளுக்கு டார்கெட் ரெட் லைன் டார்கெட் வந்துச்சா? ஆமா. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறோம்? என்ட்ரி போடலாமா? 1:1 கிட்ட இட்டு. அவ்வளவுதான். 1:1 கிட்ட. சோ இந்த மாதிரி தெளிவான என்ட்ரி என்னைக்குமே நம்ம என்ன பண்ண கூடாது? விடக்கூடாது. அவ்வளவுதான். 1:2 ஹிட் ஆயிடுச்சு. சூப்பர். இவ்வளவு சரி கலக்குறீங்க ப்ரோ. எல்லாரையும் நீதான் கை பிடிச்சு கூட்டு போற. இல்ல ஒரு என்ட்ரிங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி. நம்ம பார்வை எப்படி இருக்குன்னா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒண்ணும் இல்ல, ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஆமா. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அதுக்கு மேல வைக்கலாம். கரெக்ட்டா ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆச்சா? ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் அட் ரியாக்ட் பண்ணி கீழ வந்தாலும் எனக்கு என்ட்ரி தான் ஹிட். ஏன்னா கன்சன்ட்ரேஷன் குள்ள தானே ரியாக்ட் ஆகுது. ஆமா. சோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பேஸ் பண்ணிக்கலாம்ல. தாராளமா. அப்படி பார்த்தா கூட எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்தே தானே வருது. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவ்வளவுனா இந்த இடத்துல வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா போனோம். ஏன் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது ஏன் எடுத்துக்கிட்டோம், எதுக்கு எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இந்த ரீசனை கண்டுபிடிக்கிறதுனா டெக்னிக்கல் அனலைசிஸ். அதை கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அடுத்ததோட விடுங்க. இப்போ ஓடணும். இப்போ வந்து ட்ரெண்ட் இப்போ ரீடெஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்? செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துனே இருக்கணும். ஓட விட்டுனே ஏன்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதானே எனக்கு செல் போட முடியும். செல்லிங் தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு இனிமே. அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் தெளிவா இருக்கா இந்த பாக்ஸ் மூவ்மெண்ட்? ஓகே வெல். இப்போ பாருங்க என்ன நடந்துருக்கு. இப்போ என்ன நடந்துருக்கா? ஸ்பின்னிங் டாப்பா உடைச்சிருக்கு கேண்டில். சரியா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க கேண்டில். ஈவினிங் ஸ்டாரா? ஈவினிங் ஸ்டார். அதுதான் ஈவினிங் ஸ்டார் தான் அது. அப்போ ரெசிஸ்டன்ட்ல ஈவினிங் ஸ்டார் வந்திருக்கு. ஓகே சரியா? ஆனா எனக்கு ஈவினிங் ஸ்டார் வந்து ஆக்சுவலி அந்த கேண்டில் இப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாமா நம்ம இந்த பச்சை கேண்டில்? ஆமா, ரெண்டுமே நியூட்ரல் கேண்டில் தானே. பச்சை கேண்டில் எனி கேண்டில் இன்வெர்டர் ஹேமர் ஆக்கலாம். அது எதா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த பெரிய பச்சை கேண்டில் மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி வந்தாலும் பிரச்சனை இல்லையா? அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா கிரீன் கேண்டில் லோ பிரேக் பண்ணிருக்கு. அதுதான் அது தெரிஞ்சிச்சு. கிரீன் கேண்டில் லோ ஸ்பின்னிங் டாப்பும் பிரேக் பண்ணிடுச்சு. அதனால கண்டிப்பா வந்து செல்லு போகும். ஹேமரா இருக்கலாம், இன்வெர்டர் ஹேமரா இருக்கலாம். ஓகே. அது பக்கத்துல இந்த ஸ்பின்னிங் டாப்பும் அந்த ரெண்டு பேரிஷ் கேண்டில் வந்தாலுமே நம்ம இது ஈவினிங் ஸ்டாரா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த கேண்டில் வைங்க. என்ன நடந்துருக்கீங்க இங்கதான் நம்ம வந்து கீ லெவல் அது கீ லெவல் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. என்ன நடந்துருக்கு? இந்த மைனரோட ஐயா உடைச்சிருக்கு. அப்ப என்ன நடக்கலாம்? எது இங்க போலாம்? மார்க்கெட் வந்து அந்த ரெட் லைன் தான் திருப்பி அதே தான் 122.97 அதான் வரும். அது வரைக்கும் தான் போகும். அந்த ரெட் லைன் வரைக்கும் தான் போகும். அங்க இருந்து வந்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? டிசைட் பண்ணுவோமா? அவ்வளவுதான். இப்ப தெளிவான ஒரு சைன் கிடைச்சிருக்கு. என்ன இது தெளிவான சைன் வந்து என்னது? மிஸ்டர் ஈவினிங் வந்திருக்காரு. அப்ப என்ன பண்ணலாம்? லோ பிரேக் பண்ணிருக்கு. சரியா? ஒண்ணு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிருக்கு. சரியா? கீழ லெவலையும் பிரேக் பண்ணிருக்குது. சரியா? மூணாவது ஈவினிங் ஸ்டாரும் வச்சிருக்குது. 4 இதுக்கு மேல ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. ஸ்டாப் லாஸ் எங்க? டார்கெட் 1:2 போடுங்க. ரன் பண்ணவா? என்ன டவுட் என்ன? சரி இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெசிஸ்டன்ட்ல வந்து ஈவினிங் ஸ்டார் வரல எனக்கு. சரியா? எனக்கு கீ ஜோன்ல தான் வந்து எனக்கு ஈவினிங் ஸ்டார் வந்திருக்கு. சரியா? ஈவினிங் ஸ்டார் வந்திருக்கு. அப்பதான் லோ பிரேக் பண்ணிருக்கு. இப்ப நான் வந்து எடுத்துக்கலாமா? அந்த என்ட்ரி அக்செப்ட் பண்ணிக்கலாமா? நானு அக்செப்ட் பண்ணிக்கலாமே. இந்த ஈவினிங் ஸ்டார் வந்து ஏரியாவே ஒரு கீ தான். நல்லா பண்ணுங்க. ஆமா, அதான் அது கீ தான். அதான் சொல்றேன், கீ ஏரியா. ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ட்ல வந்து ரியாக்ட் ஆகுறது போல கீ ஏரியால ஈவினிங் ஸ்டார் வந்தா ரியாக்ட் பண்ணி எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். இந்த இம்பல்ஸுக்கு 50% வந்திருக்காங்க. இந்த இம்பல்ஸுக்கு இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் ஏத்திங்கன்னா இது ஒரு இம்பல்ஸ். இதுக்கு என்ன பண்ணிக்க 50% வச்சுட்டு நீ ஈவினிங் ஸ்டார் கிரியேட் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா போடுங்க பாத்துக்கலாம்.
பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. என்னதான் நடக்குதுன்னு பாத்துக்கலாம். பாப்போமே. அவ்வளவுதான். நம்ம கொஞ்ச தூரம் தான் எனக்கு டிஸ்டன்ஸ். மேல போச்சுன்னா இப்ப லாஸ். அவ்வளவுதான். போட்டா பாருங்க bro. இல்ல ப்ராஃபிட்ல லாஸ் ஆகுற வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த ஹைய உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழ தான் டவுன் தான். ஆமா சிம்பிள். இத வந்து என்ன அப்படின்னா நம்ம 100% சக்சஸே இருப்போமான்னு கேட்டா இல்ல, லாஸ் வரும். வலிக்கு விடுவோம், நம்மளுடைய மண்டையில அடி விடும் தான். பட் அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணி நீ என்னடா என்ன அடிச்சாலும் சரி நான் அதுல எழுத்து வருவேன் தெரியுமா, அதுலதான் இருக்கு நம்மளுக்கு. போட்டு வரணும். ஏன்னா நான்லாம் எவ்வளவு என்னோட அடிக்கலாம் ஐயோ வளைச்சு வளைச்சு அடிக்கிறாங்க ப்ரோ. சரி நீங்க 4% ப்ராஃபிட் எடுத்தாச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அவ்வளவுதான். பரவாயில்ல 3% போதும் எனக்கு ஒரு நாளைக்கு. ஐ அம் ஹாப்பி வித். ஒரு லாஸ் நீங்க தான் எடுத்தீங்க. இல்ல நசீர் ப்ரோ எடுத்த எல்லா என்ட்ரியுமே இன்னைக்கு வேற லெவல்ல. நசீர் ப்ரோ ஆமா. சூப்பரா ஆமா, என்ட்ரி.